இளையவள் பார்வதி கட்டிய மாங்கல்யம் காமாட்சி போல நின்றிருக்கேன். நான் என்னென்ற தீர்க்க சுமங்கலியாக இருக்கேன். என மலர வார்த்தைகள் சுவாமி. அப்படியா சுவாமி? இப்போது நீங்கள் எங்கே சென்று வருகிறீர்கள்? அப்படியா சுவாமி? கல்லுக்குள் இருக்கும் கேரக்கும் கருவுக்குள் இருக்கும் சிசுவுக்கும் படிக்கிறீர்களா? அனைத்து ஜீவராசிகளுக்கும் படி வந்துவிட்டுதான் நான் வருகிறேன். அனைத்து ஜீவராசிக்கும் படி அழைத்து வருகிறேன் என்று சொல்லுகிறீர்கள் சுவாமி. இன்று சற்று நேரம் உங்களிடம் நான் விளையாடப் போகிறேன். வேண்டாம் பார்வதா, விளையாட்டு விபரீதத்தில் முடியும். அப்படியா சுவாமி? என்ன விளையாட்டு தெரியுமா? என்ன விளையாட்டு சுவாமி? நீங்கள் வரம் கொடுக்க செல்வதற்கு முன்பதாக பாமர மக்களுக்கு பரியாற்ற செல்வதற்கு முன்பதாக பேயை என்று சொல்லக்கூடிய ஒரு பெட்டியில் ஒரு ஜீவனை அடைத்து என் கருத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். என் கருத்தில் இருக்கும் அந்த ஜீவனுக்கு உங்களால் பரியாளத்திற்கவே முடியாது என்பதே என்னுடைய கருத்து. அது உன்னை மட்டுமா விட்டு வைக்கப் போகிறது? பார்வதா, என் தொழிலின் மீது உனக்கு சந்தேகம். நான் படி அளந்தேன். ஜீவன் உயிரோடு இருக்குமே ஆனால் பிரம்மன் அந்த ஜீவன் வாழ வேண்டும் என்று எழுதியிருந்தால் நான் படி அளந்தேன் என்பதும் உண்மையாகும். என்ன சுவாமி புதுமையான விளையாட்டு! நீங்கள் படியதற்கு செல்வதற்கு முன்பதாகவே தான் பேயை என்று சொல்லக்கூடிய ஒரு பெட்டினுள் ஒரு ஜீவனை அடைத்து என் கரத்தில் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். என் கரத்தில் இருக்கும் அந்த ஜீவனுக்கு உங்களால் எப்படி பரியாயிருக்க முடியும்? அந்த பேழையினுள் இருக்கும் ஜீவனுக்குள் நான் பரியாந்திருக்கிறேன். உனக்கு சந்தேகம் இருப்பேன், அப்பேழையை திறந்து வா, நிச்சயம். அப்படியா சுவாமி? இதை பாருங்கள். இப்போதே அந்த பேயை என்று சொல்லக்கூடிய பெட்டியை திறக்கப் போகிறேன். அவமானம் வரப்போகிறார். அறியாமையால் தவறு செய்துவிட்டேன். என் புத்தி பின்புதி என்பதற்கு இலக்கணம் கண்டுவிட்டேன். அப்பிறகுமதி சுவாமி பார்த்தீர்களா? இந்த ஜீவனுக்கும் நீங்கள் படியாழ்ந்திருக்கிறீர்கள். அப்பிறகுமதி அறியாமையால் தவறு செய்துவிட்டேன். என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போதாயும் புரிந்து கொண்டாயா? இந்த உலகம் அனைத்துமே சிவமயம். அப்படியா? சிவமில்லையே சக்தி இல்லை. சிவமே உயர்ந்தது. சுவாமி சொல்லும் வார்த்தை விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. இந்த பூ உலகில் சிவன் தான் உயர்ந்தது என்று உழைக்கிறீர்கள். சுவாமி சக்திதான் உயர்ந்தவன். சிவமே உயர்ந்தது. சக்திதான் உயர்ந்தவன். சக்திதான் உயர்ந்தவன். சக்திதான் உயர்ந்தவன். இந்த சக்தி இல்லையே, இந்த சிவம் இல்லை. ஏன் ஈசனே போதும் நிறுத்து. இந்த சக்தி இல்லையே, இந்த சிவமே இல்லை. இந்த சிவம் இல்லையா இந்த சக்திதான் பெரியவன். அப்படி இருக்கும்போது சுவாமி சிவமே 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 என்று உழைக்கிறீர்களே, மக்கள் அம்மை அப்பன் என்று அழைக்கிறார்களா? அப்பன் அம்மை என்று அழைக்கிறார்களா? அம்மையப்பன் தான் உலகம்தான் அம்மையப்பன். அப்படி இருக்கும்போது இந்த அம்மை என்று சொல்லக்கூடிய நான் தானே பெரியவள். நன்றாக பேச கற்றுவள். என்னையா இந்த உலகம் அனைத்திலும் சென்றுவார். சிவ சக்தி என்று உரைக்கிறார்கள். அப்படியா? பிறந்த குழந்தை அம்மா என்று அழைக்கிறதா? அப்பா என்று அழைக்கிறதா? அம்மா என்றுதான் அழைக்கிறது. இதை காட்டிலும் நான் தான் உயர்ந்தவள். ஒரு பெண்ணாகப்பட்டவள் அம்மை. அதனால் நான் உயர்ந்தவள். ஒரு மரக்கன்று. அப்படியா? கரு வளர வளர ஆண்மகனாகப்பட்ட
அந்த சிவமே இந்த ஆணையை பெற்றுத் தருவது இந்த பெண்மை. பெண்மைக்கு தாய் வயிறு பாக்கியத்தை அளிப்பது இந்த ஆண்மை. இந்த உலகத்திலே உயர்ந்தவர் இந்த சக்திதான். அனைத்தும் சிவமயம், சிவமே உயர்ந்தது. ஏன் கேட்கிறேன்? ஒரு நிறுத்தி. பாமர மக்கள் ஆண்டுக்கு ஒருமுறை உண்மை வணங்குகிறார்கள். அப்படி பாமர மக்கள் 9 நாட்கள் நவராத்திரி என்னையே வணங்குகின்றனர். இதை காட்டிலும் நான் தானே உயர்ந்தவன். 9 ராத்திரி உனக்காக இருக்க வேண்டும். ஓர் இரவு இந்த சிவனுக்காக சிவராத்திரி, மகா சிவராத்திரி. சிவராத்திரியே சிறந்தது. அப்படியா? அதை பார்த்தாயா? ஒரு ஆலை வீடு. அந்த ஆலை வீடு 2 பச்சைகள் விளையாடிக் கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பச்சைக்கு என் சக்தியை கொண்டு அதன் சக்தியை எடுத்து விடுகிறேன். நீ சிவத்தை வைத்து அதற்கு உயிர் பெற செய்ய பார்க்கலாம். அவங்க ஊரு அப்படி பேசுறாங்க. அந்த பழக்கு பச்சி ஜீவன் என்ன செய்யும்? வேண்டாம், அதை விட்டு. அப்படியா? இதோ பார், அது சக்தியை எடுத்து ஓ பாவம், அந்த பறக்கும் பட்சி தன் சக்தியை இழந்து கீழே விழுந்து குடிக்கின்றது பார். அப்பயாவது ஒற்றுக்கொள்ளுங்கள். சக்திதான் உயர்ந்தவள் என்று. ஓ